திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் கந்தசஷ்டி விழாவின் முதல் நாள் யாகசாலை பூஜை இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவரான சுவாமி ஜெயந்திநாதருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டன. இதனையடுத்து சுவாமிக்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டன. பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷங்களை எழுப்பினர். கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கோவிலின் உள்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரங்களில் தங்கியிருந்து விரதம் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் லண்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் வந்துள்ளனர். இந்த விரதம் இருப்பதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்றும் பக்தர்கள் தெரிவித்தனர். விரதம் இருக்கிற காரணம் என்னென்னா பல்வேறு நேர்த்தி கடன்கள். அதாவது இது எனக்கு முருகா எனக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும், முருகா எனக்கு சீக்கிரம் குழந்தை வர வேணும். இந்த குழந்தை பாக்கியம் தான் குறிப்பாக சொல்லலாம். ஏன்னா சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அது சஷ்டியில் இருந்தால் குழந்தை பாக்கியம் வரும் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு ரொம்ப காலமாகவே இருக்குது. இந்த இடத்துல நமக்கு தேவையானதை சொன்னால் அது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் முடிவு பண்ணிடணும். நிச்சயமாக கேட்டால் அது நிச்சயமாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட விழுந்துடணும். எனக்கு என்ன தேவையோன்னு தெரியுதோ நீ அதை கொடுன்னு கேட்டுடணும். பக்தர்கள் பெருமளவில் வருகை தந்துள்ளதை அடுத்து அவர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிடம், குளியலறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்து தரப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் 5ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அன்றைய தினம் அருகிலுள்ள மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் நிலையிலிருந்து சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகின்றன. 6ஆம் தேதி இரவு சுப்பிரமணிய சுவாமிக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெறும். கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவிலில் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. கந்தசஷ்டி விழா தொடங்கும் தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் இன்று கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்காக மறுபடியும் முருகனை சாமி கும்பிட்டு சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கோம். பகவான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு வேண்டிக்கிறோம். எல்லாம் நினச்சி நடக்கும், அதனால கோயிலுக்கு வந்திருக்கோம். நீங்கள் இப்போ பொண்ணு பிறந்தநாள் அதோட சேர்ந்து வந்ததுனால நான் சேர்ந்து வந்திருக்கேன். இன்றைக்கி சஷ்டி ஜாயின் பண்ணி 7ஆவது நாள் சூரியனை பார்த்துட்டு மறுநாள் திருக்கல்யாணம் விருதம் முடிச்சிருவோம். பலன் நல்லா கிடைக்கும். எல்லாம் பொதுமக்களும் விருதம் இருக்கலாம்.